6ஆம் வசனத்தை, பிலிப்பியன்ற புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். யார் இந்த மனுஷன் சொல்றானா? 4ஆம் வசனத்துல இருந்து சொல்றான் பாருங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் அப்படின்றார். யார் இந்த மனுஷன்னா? அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்களை எழுதின மனுஷன். புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களையும் 13 புஸ்தகத்தை எழுதின ஒரு மனுஷன் தான் இந்த பவுல். இந்த பவுல் எப்படியாப்பட்டுவரானா? பக்தி வைராக்கியத்தின்படி மோசமான ஆள். அவங்க கடவுளுடைய பக்திக்காக மற்ற கோயிலெல்லாம் நாசம் பண்ணுறவர், சபையெல்லாம் அடிச்சு ஒடிப்பார், சபையில் இருக்கிற ஜனங்கள்லாம் அடிப்பார், பைபிள்லாம் கொளுத்தி போடுவார், ஏசுவியா கும்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் துன்பப்படுத்தின ஒரு மனுஷன் தான் இந்த பவுல். சொல்றாரு 6ஆம் வசனத்துல, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நான்றார். ஒரு நாள் ராஜா கிட்ட ஒரு பேப்பர் லெட்டர் பேட் வாங்கிக்கின்னு போறாரு, ஆர்டர் வாங்கிக்கின்னு போறாரு. என்ன ஆர்டர்? அதுல சபை அங்க யாராவது அல்லேலியா கில்லேலியான்னு கும்பிட்டுக்கின்னு எங்கன்னா ஜபகபம் பண்ணியிருந்தா அவங்களை அடிச்சு நாசம் பண்றது. இவர் தான் வேலை, இவருது வேலை. சபையை துன்பப்படுத்துறது, கிறிஸ்தவர்களை தொல்லை கொடுக்குறது, இயேசுவை பின்பற்றுகளை அத்தனை பேரையும் அடிக்கிறது தான் இவர் வேலை. ராஜா கிட்ட கட்டளை வாங்கிக்கின்னு ஆர்டர் ஃபார்மில் கையெழுத்து வாங்கிக்கின்னு வர்றாரு. ஒரு நாள் வரும்போது வழியில ஒரு பெரிய ஒளி அவர் மேலே பட்டுது, வெளிச்சம் பட்டவனா அவர் கண் பார்வை போயிடுது. அப்போ ஒரு குரல் அந்த வெளிச்சத்திலேருந்து கேட்குது, என்ன சவுலே சவுலே அப்படின்னு. யார் நீங்கன்னு கேட்கலாம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் ஒதுக்கிறது உனக்கு ஈஸியாப்பா அப்படின்னு கேட்கு. நீங்க யார்? நீ யாரை துன்பப்படுத்தினீங்க? அந்த இயேசு நான் தாண்டா அப்படின்னு. 3 நாள் பார்வை இல்லாத போயிடுது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் ஒரு அப்போஸ்தலன்கிட்ட சொல்றாரு, நீ அவன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணு, பார்வை அடைவான். அதே மாதிரி 3 நாள் கழிச்சு அவன் பார்வை அடைகிறாரு. அடைஞ்ச பிறகுதான் யார் இந்த இயேசு, சிலுவை எப்படி மறிச்சார், எதனால பண்ணார், எல்லாமே விஷயம் தெரிஞ்சு இவர் உண்மையை தெரியுது. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு? இயேசுவுக்காக பக்தி வைராக்கியமா செயல்படுறாரு. பக்தி ஒரு வருஷத்துல ஆசியா முழுவதும் சுத்தி சுவிசேஷத்தை அறிவிச்சார். 13 நிருபத்தை எழுதி முடிச்சிட்டாரு. எல்லா சபைக்கும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. அவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியமா மாறினார். அல்லேலூயா. அவர் அதுக்கு முன்னாடி எப்படி வைராக்கியமா இருந்தாரு? கெட்டது செய்யறதுல வைராக்கியமா இருந்தாரு, ஜனங்களை அடிக்கிறதுல வைராக்கியமா இருந்தாரு, சபையை துன்பப்படுத்துறதுல வைராக்கியமா இருந்தாரு, கிறிஸ்தவர்கள் மேல இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஸ்தேவான் என்ற ஒரு அப்போஸ்தலனை சாகடிக்கிறதுக்கு கையெழுத்தும் போட்ட ஒரு மனுஷன், கொலையே செஞ்சவர். அதனால தான் அவர் ஒரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, பாவியிலே பெரிய பாவி நான் தான், நான் ஒத்துக்கிறேன், பெரிய பாவி நான் தான், கொலை பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, எத்தனையோ பேர் அடிச்ச நாசமாகனேன், இவ்வளோ பெரிய பாவிடா. ஆனால் ஆண்டவர் ரட்சித்து அதுக்கு பிறகு நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிற பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷனா மாறி. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் நம்மளை ரட்சித்தார்னா இந்த மாதிரி கெட்ட வைராக்கியம் நம்மளுக்குள்ள இருக்குது. அதுலேருந்து தான் அக்கிரமங்கள்லேருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டு பக்தி வைராக்கியம், ஏன்னா நல்லது செய்யறன்ற பக்தி வைராக்கியத்தை நமக்கு தீத்துல நம்ம படித்த வார்த்தை அதுதான். ஏன் சகல அக்கிரமங்கள் என்றும் தேவன் நம்மை ரட்சித்து நற்கிரியைகளை செய்யும்படி பக்தி வைராக்கியத்தை கொடுக்குறான். கெட்ட விஷயத்துல எவ்வளோ வைராக்கியமா இருந்தோம்மா நம்ம. ஒருத்தருக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும் வைராக்கியமா, அவனை அச்சே சாவடிப்போன்ற குறிக்கோளோட இருக்கும், அவன் ஏதாவது பண்ணோன்ற குறிக்கோளோட இருக்கும். வைராக்கியம் இல்லை, அவனை ஏதாவது பண்ணாமே அவன் கட்ட வேகாது. அல்லேலூயா. சொல்லிக்கிறத நான் கேள்விப்பட்டேன், அவனை ஒரு வழி பண்ணாம என் உயிர் போவாது, என் கட்ட வேகாதுன்னு நான் சாவ மாட்டேன்னு நான் சாவுறதுக்குள்ள அவனை ஏதாவது செஞ்சுட்டு செத்துருவேன். அல்லேலூயா. கெட்டதுல வைராக்கியம் பாடுறது, நல்லதுல வைராக்கியம் பாராட்டும். பக்தி உனக்கு இருந்தா, பக்தி வைராக்கியத்தில் இருந்தா நீ ஆட்டோமேட்டிக்காக நல்லது செய்வ. நீ ஜெபிக்கிற ஆளாக இருந்தா ஆட்டோமேட்டிக்காக நல்லது செய்வ. நீ பைபிள் படிக்கிற ஆளாக இருந்தா ஆட்டோமேட்டிக்காக நீ நல்ல காரியங்களை செய்வ. உனக்குள்ள எண்ணங்கள் வரும். ஏன்னா அந்த பக்தி வைராக்கியம் உனக்கு வர 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 அம்மா இருக்கிறது ஒரு லைஃப், இருக்கிறது ஒரு வாழ்வு. இந்த வாழ்வு இப்போவோ அப்போவோ எப்போவோ வேணாலும் போகலாம். மனுஷனுடைய வாழ்நாள் புல்லுக்கும் பூவுக்கும் சமமா இருக்கிறது. வெயில் அடிச்சா புல்லு காஞ்சி போயிடுது, காத்து அடிச்சா பூ உதிர்ந்து போயிடுது. மனுஷன் வாழ்க்கை அப்படி இருக்குது, எப்போ போவான்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமை அவனுக்கு இருக்கிறது. அதனால ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை நிம்மதியும் சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா வாழ்ந்து எல்லாருக்கும் கூடுமானா நன்மைகளை செஞ்சுட்டு முடிப்போம்னு நினைச்சோம்னா நிச்சயமா அந்த பூமியில நம்ம நல்லா இல்லையா. நான் கெட்ட விஷயத்துல வைராகமா தான் அந்த சொன்னல, அவன் ரத்தத்தை நாய் நக்குச்சுப்பார்.
அதே மாதிரி அவன் ரத்தத்தையும் நாய் நக்குச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதப்ப இந்த பொம்பளை இந்த லேடி என்ன சொல்லிச்சு, அது 2ஆ பொழுந்து போடுது. எவ்வளோ வைராக்கியம் பாரு, வெட்டுறதுல அவ்வளோ வைராக்கியம். மனாசார் உயிரோடு இருக்கட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, வெட்டு தீர் 2ஆ பொழுந்து போடுன்னு பாரு அவ்வளோ. அதனால தான் கட்சியில் பார்த்தா அந்த லேடிக்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, சாவடிச்சிட்டாங்க. யோசனை பண்ணிப்பார். இந்த பவுல் நல்ல வேலை மனம் திரும்பிட்டார். இவர் எல்லாரையும் ஆட்சின்னு வந்தார், ஸ்தேவானவே கொலை பண்ணிட்டாரு. இவ்வளோ பெரிய ஒரு கொலைகார மனுஷன், எல்லாரையும் ஆட்சி நாசம் பண்ணுற மனுஷன். கட்சியில் இவர் என்ன பண்ணிட்டாரு, மனம் திரும்பிட்டார் உஷாரா. ஆண்டவர் அதுக்கப்புறம் இவர் பல பாடுங்க, ரொம்ப பாடுகள் பட்டு இந்த காரியத்தை செஞ்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்றைக்கும் அவருடைய புகழ் பேசப்படுகிறதா. எல்லாருக்கும் அப்போஸ்தலனாகிய அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய மத்தேயு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பவுலை மட்டும் என்ன சொல்லுவாங்க, பரிசுத்த பவுல்ன்னுவாங்க. அவ்வளோ பெரிய அந்த மதிப்பு அவருக்கு கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா, நற்கிரியைகள் செய்கிறதுல பக்தி வைராக்கியமா இருக்கு. எல்லாரும் கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரம். கெட்ட விஷயத்துல வைராக்கியம் பார்த்து என்னங்க ஆக போறோம்? கட்சியில நம்ம தீர்ப்பு எப்படி இருக்க போதும், முடிவு எப்படி இருக்க போதும், நம்ம வாழ்க்கை மோசமா தான் மாறிடும். அதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்மளுக்கு சகல அக்கிரமங்கள் இருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எதுக்கு? நான் நல்ல காரியத்தை செய்யும்படி பக்தி வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்கு? நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டு. நல் விஷயத்துல நீ வைராக்கியமா இரு. நல்லது செய்யறதுல பிடிவாதமா இரு. நல்லது செய்யறதுல வைராக்கியமா இரு. நல்லது செஞ்சே தீருவேன், யாருக்காவது உதவி செய்வேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அப்படி நன்மை செய்கிறவனா இருந்தினா அது பக்தி வைராக்கியம். கெட்ட விஷயத்துல வைராக்கியம் பாராட்டினா அது உனக்கு பேர் ஆபத்து. உனக்கே பிரச்சனையா மாறும். விட்டு கொடுத்துரு, தாழ்ந்து போ. நீ கெட்டு போக மாட்ட, நல்லா இருப்ப. நீதான் நல்லா இருப்ப. தேவையில்லாத வைராக்கியம் பாராட்டி உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காது. தேவையில்லாத உன் வாழ்க்கையை வீணாடிச்சுக்காது. குடும்பத்துல நிம்மதியை கெட்டு போயிடும், சமாதானம் கெட்டு போயிடும், சந்தோஷம் கெட்டு போயிடும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் பாரு, வீட்டுல சமாதானம் நிரம்பி கிடக்கும், சந்தோஷம் நிரம்பி கிடக்கும், மகிழ்ச்சியா நீ வாழ முடியும். கொஞ்சம் விட்டு கொடு, போதும். நல்லா இருப்பேன், நீங்க நல்லா இருப்பீங்க. பக்தி வைராக்கியமா இரு. கெட்ட விஷயத்துல வைராக்கியமா இருக்காது. பிடிவாத குணத்தை தூக்கி போடு, ஒழிச்சு கட்டு. அது பொல்லாதது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது, அதுல வைராக்கியம் ஒண்ணு இருக்குது. அந்த லிஸ்ட், அந்த பட்டியல்ல வைராக்கியமும் இருக்குது. அது மோசமானது, எடுத்துரு. அது உன்னை ஒரு நிம்மதியா வாழ விடாது. பிடிவாத ஈகோன்னு சொல்லி என்னென்னத்தையோ கொண்டு வந்து உள்ள வச்சிடும். கட்சியில அந்த தற்பெருமையா அது மாறிடும். தற்பெருமை அது உன்னை அழிச்சிடும். நிறைய லாஸ் ஆயிடுவேன், நிறைய நஷ்டங்களை சந்திப்பேன், வேதனை உள்ளதா மாறும். ஆகவே இந்த வசனங்களுக்கு இனிமேல் நல் விஷயத்துல வேணா வைராக்கியம் பாராட்டு. கர்த்தர் உன்னை காப்பாத்தினது எதுக்கு? உன்னை மீட்டது எதுக்கு? சகல அக்கிரமத்திலிருந்து உன்னை ரட்சித்தது எதுக்கு? நீ நல்ல விஷயமா நல்ல காரியம் செய்யணும், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும் தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார். இனிமேல் நான் ஆண்டவர் ரட்சித்தது போல நல் விஷயத்துல பக்தி வைராக்கியத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக செபிக்கிறேன்.